ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு மொதல் தடவை நமக்கு ஒரு சரி பண்ணுற மாரி வந்துருக்கு. ஈரோட்லேருந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. இதை இருக்கு பாருங்கள். இது வந்துட்டு நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், கனெக்ஷன்லாம் கொடுத்து பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. நம்ம HW பேட்டரி வச்சு தான் செட் பண்ணி பார்த்தேன், எதுவும் ஒர்க் ஆகலை. இதை நம்ம பிரித்து தான் பார்க்கணும். திரும்ப உங்களுக்காக காட்டுறேன். இதை பாருங்கள், பேட்டரி வச்சு எந்த ரெஸ்பான்சிபிளுமே இல்லை. அதனால் நம்ம அதை பிரித்தே பார்த்துருவோம். ஃபுல்லாக பார்த்தா சரியான டென்ட்டு, சரியான அடிபட்டிருக்கு. குழுக்குனது நட்டு சட்டை வேறு கிடைக்குது. நம்ம என்ன வந்துச்சுன்னு கேட்போம். இதை கொடுத்துட்டவங்க வந்துட்டு ஈரோட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வீடு நம்ம வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இப்போ சரி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு இதை கொடுக்கணுமா, வாங்க நம்ம சரி பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளை சயின்ஸ் கிட்ட எடுத்துருவோம். பேட்டரி கனெக்டரு போட்டாச்சு. அசிக்க கூட முடியலைங்க. நட்டிக்கிட்ட போட்டிருக்கான்னு பார்த்தா இல்லை. நம்மளும் கழட்டியாச்சு. கழட்டுனா இதுக்கிட்ட ஒயரை போயிட்டுருக்கு. எல்லாம் பாட்டாக கிடக்கு. இந்த அளவுக்கு ஸ்பீக்கரு. இந்த ஸ்பீக்கர் வந்துட்டு சின்ன ஸ்பீக்கர். நீங்கள் சின்ன சின்ன டாய்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ஸ்பீக்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைங்க விளாட்ற விளாஜாமல் இருக்கும். இதாக இருக்குது பாருங்க, முன்னாடி பட்டன். இது வந்துட்டு பட்டன் நினைக்கிறேன். இது வந்துட்டு அந்த போர்டு. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் கலர் வேறு இதுலேருந்து எடுத்துருக்கு. இது திரும்ப நம்ம சரி பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது நம்ம சால்ட்ரிங் பண்ணதுக்கு சால்ட்ரிங் மிஷினும் இல்லை, இல்லை ஒயர் விட்டும் இல்லை. வாங்க கொஞ்சம் கீறி விட்டு பார்ப்போம். கீறி விட்டா வருது உண்மையிலே. இதை பாருங்க, எடுத்தாச்சு நம்ம ஒயரை. இதை பாருங்க, இருக்கு பாருங்க. இப்போ இங்கே கூட நம்ம இன்செர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒயரை வச்சு எடுத்துக்கோமா. இந்த ஒயர் எடுக்கலான்னு தோணுது. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒயர் செட்டு கொடுத்தோன்னா இது வெளில நீட்டிக்கும். பத்தாக்கி இது அமுக்க வேற முடியாது. இப்போ வச்சு நம்ம சால்ட்ரிங் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. இப்போ எப்படி என்னடா பண்ணி இதை ஒட்டுவான்னு கேட்டிங்கன்னா, டேப் போட போகிறேன். சார் டேப்பையும் ஃபஸ்ட்டு உரிச்சுக்கோம். டேப்பாக நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துருக்கோம், மொத்தமாகவே போட்டுருவோம். நம்ம இதை பாருங்க, இவ்வளோ பெருசாக எடுத்துருக்கேன். இவ்வளோ பெருசாக பார்த்தாடா ஃப்ரெண்ட்ஸ். எனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிடும். இப்போ எடுத்து கரெக்டாக எனக்குள்ளே வர மாரி வச்சு டேப் பண்ணணும். ஒயர்லாம் எடுத்துக்கிட்டோம். மிச்ச ஒயர் கரெக்டாக அந்த இடத்துல வச்சு போட போகிறேன்.
கலர் ஒயர் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பீக்கர் போர்ட்லேருந்து வருது. ஏதாச்சும் ஆயிரம் போது நம்ம இது மேலே போடுறதுக்கு டேப்பு ஒயர் மேலே மட்டும் போட்டு மிச்சத்தை வெட்டிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நல்லா போட்டுருவோம். பெரிய டேப் போட்டதை உரிச்சிட்டேன். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா டச்சுக்கு இங்கே தான் இருக்குல்ல, சார்ஜ் ஆறு பொறுப்பு. அதுக்கப்புறம் நம்மளும் போட்டாச்சு. சூப்பராக செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லோ கலவை இருக்குல்ல, இது வந்துட்டு மைனஸ், இது வந்துட்டு ப்ளஸ். வாங்க பேட்ரி கனெக்ஷன் கொடுத்துருவோம். கொடுத்து பார்ப்போம். எல்லோ கலர் ஒயர் ரொம்ப சின்ன ஒன்றா இருக்குது. இவ்வளோ தூரம் அடிச்சு விட்ருக்கோம் பாருங்கள். நம்மளும் கனெக்ஷன் கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரியாக்ஷனும் தெரில. இப்போ நம்ம இதை எடுப்போம். எந்த ரியாக்ஷனும் தெரில. ஆனால் சத்தமே வரலன்னு பார்த்தா எனக்குள்ளேருந்து ஒயர் எடுத்துக்கிச்சு. அது ஒன்றும் இல்லை, ஒயர் ரொம்ப சின்னதாக இருக்குது. நாங்கள்